ரோஹிணி ஸ்ருதி கிட்ட வசமா மாட்டி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ். ரோஹிணி கிட்ட ஸ்ருதியோட அம்மா ஒரு முக்கியமான வேலை சொல்றாங்க. ரவி வேலை பார்க்குற அந்த ஹோட்டலோட முதலாளி நீத்து எப்படிப்பட்ட கேரக்டர், ரவி கூட அவங்க எப்படி பழகுறாங்கன்ற விஷயத்த நீ போய் பார்த்துட்டு வா, கேட்டுட்டு வா அப்படின்னு ரோஹிணிய அனுப்புறாங்க. ரோஹிணி தயங்குறாங்க. ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க, உன் தேவைக்காக காசு வாங்கினீல, அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி உடனே, ஓ இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற செய்யணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரோஹிணி ரவி வேலை செஞ்சிட்டு இருக்க அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நீத்துவை போய் பார்க்க போறாங்க. நீத்துக்கு ரோஹிணிய ஆல்ரெடி தெரிஞ்சதுனால, வாங்க ரோஹிணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீத்து பேசுறாங்க. இல்ல சும்மா தான் வந்தேன் இந்த சைடு, அதான் ரவி வேலை பார்க்குற ஹோட்டலாச்சே எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன், அதோட உங்களையும் தான் பார்த்துட்டு போலான்னு. ஆமா, ரவி எப்படி ஒர்க் பண்றாரு? ஸ்ருதி கூட ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறாங்களாம், அங்க ஏன் ரவி போக மாட்டேங்கிறாரு? இதனால ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கூட சண்டைலாம் வருது தெரியுமா அப்படின்னு நீத்து கிட்ட சொல்றாங்க. நீத்து சொல்றாங்க, நாங்க தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இல்லங்க, நானும் ரவியும் பார்ட்னர்ஸ் மாதிரி, அப்புறம் எப்படிங்க ரவி இந்த ஹோட்டலை விட்டுட்டு ஸ்ருதி ஆரம்பிக்க போற அந்த ஹோட்டலுக்கு வருவாரு? அப்போ என்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்ட அது பொய்யா போயிடாதா? ரவி ஒரு நாளும் ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு நீத்து சொல்றாங்க. ஓ அவ்வளவுதானா, நான் கூட வேற ஏதோ தப்பா நினைச்சிட்டேங்க அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. நீத்துக்கு சுருக்குன்னு படுது. என்ன நினைச்சீங்க? இல்ல உங்களுக்கும் ரவிக்கும் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே நீத்துக்கு சம்மக்கம் வருது. என்ன நினைச்சீங்க? யாரு உங்களை இப்படி எல்லாம் கேட்க சொல்லி சொன்னது? என்ன பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது? ஓ அந்த ஸ்ருதி தான் சொல்லிவிட்டாளா? அவகிட்டே போய் சொல்லுங்க, என்ன மீறி ரவியை இந்த ஹோட்டல்ல இருந்து யாரும் கூட்டிட்டு போக முடியாது, நானும் பாக்குறேன் அப்படின்னு நீத்து கோவத்தோட சொல்றாங்க. ஐயோ இல்லங்க, ஸ்ருதியெல்லாம் சொல்லல, நானா தான் சும்மா கேக்குறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ரோஹிணி அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போதே நீத்துவ நக்கலா திரும்பி பார்த்துட்டு போறாங்க. பரவாயில்ல, கொளுத்தி போட்டிருக்கோம், என்னையவா போய் தூது பார்க்க சொல்றேன், உனக்கு வைக்கிறேன் பராப்பு அப்படின்னு ஸ்ருதியோட அம்மாவை நினைச்சு ரோஹிணி சிரிச்சுக்கிட்டே வெளில வந்துடுறாங்க. ரோஹிணி ஸ்ருதியோட அம்மா கிட்ட, எனக்கு ஒன்னும் சரியா பிடிபடல ஆண்டி, அந்த நீத்து பொண்ணு ஒன்னும் சொல்ல மாட்டேங்குது, ஆனா ரவி இந்த ஹோட்டல்ல இருந்து வரமாட்டாரு அப்படின்னு மட்டும் உறுதியா சொல்லுதேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதிக்கு கால் பண்ணி, நீ வா ஸ்ருதி வீட்டுக்கு, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸ்ருதி வீட்டுக்கு போறாங்க. ஏய் என்ன, அந்த ரவி அந்த ஹோட்டலை விட்டுட்டு வரமாட்டானா? நீ ஆரம்பிக்க போற ஹோட்டல்ல ரவி முதலாளியா இருக்கலாம், அதை விட்டுட்டு ஏன் மாப்பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டம்? ஆமா, அந்த பொண்ணு நீத்து அது எப்படிப்பட்ட ஆளு? ரவிய அந்த ஹோட்டல்ல இருந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுச்சாமே அப்படின்னு சொல்லும்போது, மம்மி உனக்கு எப்படி தெரியும்? நான் ரவிய கூப்பிட்டு தானே இருக்கேன், ரவி கொஞ்ச நாள் ஆகட்டும் வரேன்னு சொல்லிருக்கான், நீ போய் கேட்டியாமா அப்படின்னு கேக்கும்போது, நான் ஏண்டி போய் கேக்குறேன், காசு கொடுத்தா வேலை செய்ய ஆள் இருக்காங்க, நான் எதுக்கு போறேன்? அப்போ காசு கொடுத்து யாரையோ பார்க்க சொல்லிருக்க, யார் அந்த ஆளு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு ஸ்ருதி, நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு, மாப்பிளைய பத்திரமா பாத்துக்கோ, அந்த நீத்து மாப்பிளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிட போறா அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க. ஐயோ அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ரவி ஒரு நாளும் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான், நான் வரேம்மா அப்படின்னு ஸ்ருதி கிளம்பிடுறாங்க. ரவி வேகமா வீட்டுக்கு வந்து, அண்ணி அண்ணி அப்படின்னு கத்துறாங்க. விஜயா உடனே, ஏய் யாரடா கூப்பிடுற? ரோஹிணி எங்க? ரோஹிணி அண்ணி எங்க அப்படின்னு கேட்ட உடனே ரோஹிணி வெளியில வராங்க. என்ன அண்ணி, உங்களுக்கு என்ன இதான் வேலையா? எதுக்காக நீங்க எங்க ஹோட்டலுக்கு வந்தீங்க? நீத்து கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு ரவி கோவமா பேசுறாரு. என்ன ரவி, நான் எதுவும் தப்பா ஒண்ணும் கேட்கல, ஏன் ரவி ஸ்ருதி ஆரம்பிக்கிற ஹோட்டலுக்கு போகல அப்படிங்கறது மட்டும்தான் நான் கேட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி வந்து, ரவி இரு, இவங்க வந்து விசாரிச்சாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ரவி உடனே, ஆமா ஸ்ருதி, அண்ணி நீத்து கிட்ட வந்து ஏதோ மாதிரி பேசியிருக்காங்க, நீத்து செம்ம டென்ஷன் ஆகி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்ன ரவி, உங்க வீட்டுல இருந்து ஆளுங்க வந்து என்ன பத்தி தப்பா பேசுறாங்க, ஏன் கேரக்டரை டேமேஜ் பண்றாங்க? நான் இந்த ஹோட்டலோட ஓனர், நீ இங்க ஷெஃபா ஒர்க் பண்ற, நாம பார்ட்னர்ஸ்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அதை தவிர்த்து உனக்கும் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப கோவமா பேசினா அப்படின்னு ரவி சொல்றாரு. இரு ரவி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி எங்க அம்மா கிட்ட போய் பணம் வாங்குனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரோஹிணி ஆடி போயிடுறாங்க. என்ன என்ன ஸ்ருதி கேக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே விஜயா உடனே,
என்ன ஸ்ருதி, உங்க அம்மா கிட்ட இவ பணம் வாங்கினாளா? இருங்க ஆன்ட்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு ஸ்ருதி விஜயாவை ஆஃப் பண்ணிட்டு, ரோகிணி சொல்லுங்க, எங்க அம்மா கிட்ட பணம் வாங்குனீங்களா அப்படின்னு. இல்ல இல்ல ஸ்ருதி, நீ ஏன் என்ன பார்த்து அப்படிலாம் கேள்வி கேக்குற? ரோகிணி, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க ஒன்னும் மறைக்க வேண்டாம், நீங்க எங்க அம்மா கிட்ட பணம் வாங்குனீங்க தானே அப்படின்னு அதட்டி கேக்குறாங்க. ரவி உடனே, ஸ்ருதி ஏன் தப்பு தப்பா பேசுற? அண்ணி நீத்து கிட்ட பேசுனது தப்பு, அத பத்தி மட்டும் கேளு. அட ரவி சும்மா இரு, இப்பதான் எங்க அம்மா கூப்பிட்டு என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. நான் எங்க அம்மாவை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, காசு கொடுத்தா வேலை செய்ய ஆள் இருக்காங்கன்னு. யாரு போய் வேலை செஞ்சான்னு தான் தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். இப்ப நீ சொன்ன உடனேதான் தெரியுது, இந்த ரோஹிணி தான் இந்த வேலைய செஞ்சிருக்காங்க. நீங்க தானே ரோஹிணி நீத்து கிட்ட போய் பேசுனது? எங்க அம்மா சொல்லி தானே நீங்க பேசுனீங்க. அப்படின்னா எங்க அம்மா கிட்ட நீங்க பணம் வாங்கிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ரோஹிணி, ஐயோ அங்க சுத்தி இங்க சுத்தி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு ரோஹிணி முழிக்கிறாங்க. விஜயா உடனே, ஏய் சம்பந்தி அம்மாட்ட போய் எதுக்கடி பணம் வாங்கின? அங்க போய் நின்னு அசிங்கப்படுத்தி இருக்கியா? அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்னடி நினைப்பாங்க? எதுக்காக பணம் வாங்கின அப்படின்னு கேக்கும்போது ஸ்ருதி வேகமா ரூம்குள்ள போய் போன் எடுத்து பேசிட்டு வந்துடுறாங்க. விஜயா கோபத்துல கத்துறாங்க. ரோஹிணிய 2 போடும் போடுறாங்க. அண்ணாமலை, விஜயா கொஞ்ச நேரம் அமைதியாரு. பாருங்க, எங்கெங்கயோ கடன் வாங்கினா, இல்லாத பொய்யெல்லாம் பேசினா, ஏதேதோ செஞ்சா, பரவாயில்ல போயிட்டு போதுன்னு விட்டா சம்பந்தி அம்மாட்ட போய் பணம் வாங்கியிருக்கா. அவங்க நம்ம குடும்பத்தை அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு விஜயா கத்தும்போது முத்துசரர், இப்பதான் அம்மா ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லிருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா கிட்ட இருந்து பணம் வாங்கினா நம்ம குடும்பத்தை அசிங்கமா நினைப்பாங்க. இன்னொன்னு, அவங்க பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கு சரியான ஆளு பார்லர் அம்மா தான். இத பயன்படுத்தி இருக்காங்க. பார்லர்மா, நீயா போய் பணம் கேட்டியா இல்ல அவங்களே வந்து பணம் கொடுத்து இந்த வேலையை செய்ய சொன்னாங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு. அண்ணாமலை உடனே, டே முத்து, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. எப்பா எல்லாமே தெரியுதுப்பா கண்ணாடி மாதிரி. ஸ்ருதியையும் ரவியையும் அவங்க வீட்டுக்கு தனி கொடுத்தனத்துக்கு கூட்டிட்டு போனோம். அதுக்காக தான்ப்பா அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பார்லர் அம்மாட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. பார்லர் அம்மாவும் செய்யற வேலைக்கு கூலி வாங்கியிருக்கோம் அப்படின்னு முத்து சொல்றாங்க. உடனே ரோஹிணி, முத்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நான் ஒன்னும் அவங்க கிட்ட போய் கேட்கல. அவங்க தான் என்னை கூப்பிட்டு விட்டு, வா இந்த வேலையை செய்ய, இந்த காசு வச்சுக்கோன்னு சொல்லி வம்படியா அவங்க தான் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து வந்து ஸ்ருதியோட அம்மா, ஏய் என்ன உன் மாமியார்ட்ட போய் சொல்லி ஏமாத்துற மாதிரி என்னட்டெல்லாம் ஏமாத்திட்டு இருக்க முடியாது. என் வீட்டு வாசப்படி ஏறி வந்து, ஆன்ட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி நீ தானே வாங்கின. இப்போ அப்படியே தலைகீழ மாத்தி பேசுற. நான் வந்து உன்கிட்ட பணம் கொடுத்தனா? எனக்கு என்ன தேவை இருக்கு உன்கிட்ட வந்து பணம் கொடுக்கணும்னு அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேக்குறாங்க. விஜயா உடனே, என்ன சம்பந்தி உங்ககிட்ட வந்து பணம் கேட்டாளா? ஆமாங்க, 2 லட்சம் ரூபாய் வாங்குச்சு. இன்னைக்கு கூட வந்து பணம் எப்பமா தர்றேன்னு கேக்கும்போது, இப்ப என்கிட்ட பணம் இல்ல, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, நான் அப்புறமே தரேன் ஆண்டி, இப்ப என்கிட்ட காசே இல்ல அப்படின்னு பேசுச்சு. இந்த ரோஹிணி இப்படிப்பட்ட ஆளுன்னு நல்லாவே தெரியும் தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிதான் நான் பணத்தை கொடுத்து விட்டேன் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க. நான் தர சொல்றேன் சம்பந்தி அம்மா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. விஜயா உடனே ரோஹிணிய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏய் ஏண்டி இந்த குடும்பத்து மானத்தை வாங்குற, அசிங்கப்படுத்துற பார் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் வந்து, என்னம்மா ஏமா அடிச்சுட்டே இருக்கீங்க? ஆமா, நீங்க தான் சங்கிலி வாங்கின காசு 1 லட்சம் ரூபாய திருப்பி கேட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரோஹிணி கடன் வாங்கியிருப்பா. எங்க கேட்டும் கடன் கிடைக்கல, அதனால ஸ்ருதியோட அம்மாட்ட கேட்டிருப்பா. இதுல என்னமா தப்பு இருக்கு? சங்கிலி வாங்குறதுக்கும் ரோஹிணி கடன் வாங்கி தான் வாங்கினா. அந்த கடன்காரங்களும் காசு கேட்டிருப்பாங்க போல, 2 லட்சம் சேர்த்து வாங்கியிருப்பா அப்படின்னு மனோஜ் சப்போர்ட் பண்ற. ஸ்ருதி உடனே, மனோஜ் நீங்க உங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றது எல்லாம் கரெக்ட் தான், அதுக்கு ரோஹிணியா அவங்க அம்மாட்ட போய் வாங்கணும், எங்க அம்மா கிட்ட ஏன் வாங்கணும் அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. முத்து உடனே, என்ன பழகுறல, அவங்க அம்மா தான் பரலோகம் போயிட்டாங்களே, அவங்க அம்மாட்ட போய் எப்படி கேட்க முடியும்? யாரு வசதியான ஆளு, யாரு கேட்ட உடனே காசு கொடுப்பாங்க, அதுலயும் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த செஞ்சு தர்றோம்னு சொல்லி பார்லர் அம்மா சொல்லி இருக்கோம், அதான் உங்க அம்மா காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. ஸ்ருதி சொல்றாங்க, ரோஹிணி நீங்க யார வேணாலும் ஏமாத்துங்க, ஏன் உங்களையே நம்பின அந்த ஆன்ட்டிய கூட ஏமாத்துங்க, என்ன ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஒழுங்கா என் மம்மிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்குற வழிய பாருங்க, இல்லனா மோசமாயிடும், உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோஹிணி எல்லா பக்கமும் மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு, ஐயோ எல்லார் முன்னாடி அசிங்கப்படுறதா இருக்கே அப்படின்னு நினைச்சு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.